ரைட் தானே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன? பிரின்சஸ் கட். ஆர்ம் ஹோல் டு பிரின்சஸ் கட். முதல்ல பிரின்சஸ் கட்னா என்ன? உங்கள் அபெக்ஸ் பாயிண்ட்டை தாண்டி வரக்கூடிய எல்லா அளவுமே பிரின்சஸ் கட் தான். பிரின்சஸ் கட்டில் தான் உங்களுக்கு டாட்டிங் மேனிப்புலேஷன் நடக்கும். டாட்டிங் மேனிப்புலேஷன் என்னன்னா நீங்கள் நிறைய பார்க்கலாம். நம்மளுடைய அபெக்ஸ் பாயிண்ட்னா என்ன முதல்ல? ஜஸ்ட் என்னது? மூச்சுமே தேவையில்லை. அபெக்ஸ் பாயிண்ட்னா என்ன? நிப்பிள். நம்மளுடைய பேக் டாட். நம்ம மார்புடைய நிப்பில் தான் என்ன சொல்லுவோம்? நம்மளுடைய அபெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ அபெக்ஸ் பாயிண்ட்டை கடந்து வரக்கூடிய எல்லா டாட்டிங், கடந்து வரக்கூடிய டாட்டிங் எல்லாமே இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் பிரின்சஸ் கட். அது ஷோல்டர் டு பிரின்சஸ் கட்னு சொல்லுவோம், ஆர்ம் ஹோல் டு பிரின்சஸ் கட்னு சொல்லுவோம். அபெக்ஸ் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணி வரணும், அபெக்ஸ் பாயிண்ட்டை டச் பண்ணி வரணும், அபெக்ஸ் பாயிண்ட்டை மெயின் பண்ணி வரணும். அதுதான் பிரின்சஸ் கட். ஓகேவா? அது வந்து நம்ம டாட்டிங் மேனிப்புலேஷன் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிரின்சஸ் கட்டில் ஒன்று டைப் என்ன? ஆர்ம் ஹோல் டு பிரின்சஸ். என்ன பிரின்சஸ் கட்? ஆர்ம் ஹோல் டு பிரின்சஸ் கட். இதுக்கு நம்ம பேட்டர்ன் ஷீட்டில் தான் நம்ம போட்டு கட் பண்ணணும். என்ன பண்ணணும்? பேட்டர்ன் ஷீட்டில் தான் போட்டு நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்ஜின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு மார்ஜின் லைன். ஓகேவா? ஓரளவு எல்லாமே உங்களுக்கு இந்த பாட்டம் விட மேலே தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ எல்லாமே கவர் ஆகும். ஸோ மார்ஜின் நமக்கு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? டாப்போடைய லென்த் எடுக்கணும். ஸோ டாப்போட லென்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களோட லென்த் என்னன்னு தெரியாது, பட் இதுதான் டாப்போட லென்த்துன்னு எடுத்துக்கோங்க. டாப்போட லென்த் எடுத்து ஒரு கோடு போட்டுருக்கோம். இதுக்கு பேர் என்ன? ஷோல்டர் லைன். கீழிருந்து மேலே வரைக்கும். இது நார்மல் டாப்புக்கும் ஒரு மூட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நார்மல் டாப்லேருந்து மேலே வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். அது என்ன? ஷோல்டர் லைன். எடுத்தாச்சா? அடுத்தது ஆர்ம் ஹோல் லைன் குறிக்கிறோம். ஆர்ம் ஹோல் லைன்ஸ்னா என்ன? செஸ்ட் லைன். ஆர்ம் ஹோல் லைன் குறிக்கிறது செஸ்ட் லைன். ஸோ ஆர்ம் ஹோல் லென்த் என்ன? லென்த் வந்து 6.5. ஸோ 6.5 குறிச்சிட்டோமா? இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இப்போ இங்கே ஒரு கோடு போடணும். இது என்ன கோடு? செஸ்ட் லைன். செஸ்ட் லைன். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அந்த புள்ள தான் கிளாஸ் கவனிக்குதா? நீ இனி பேசக்கூடாது, மற்றவங்க தான் பேசணும். ஆம் ஹோல் டு ஸ்லிட். எவ்வளோ? 14. அடுத்தது என்ன பண்ணணும்? அதோட பாதி விட்டு. இது என்ன லைன்? இது என்ன லைன்? ஹிப் லைன். இது என்ன லைன் கண்டுபிடிக்கணும்? வெஸ்ட் லைன். வெஸ்ட் லைனுக்கு 7. So, shoulder line, chest line, waist line, hip line. இதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போ இது செஸ்ட் லைன் இல்லையா? இது waist line இல்லையா? ஓகே, இப்போ தெரியுதா? தெரியுதா உங்களுக்கு? செஸ்ட் லைனுக்கும் வெஸ்ட் லைனுக்கும் இந்த ரெண்டு லைனுடைய மிட்டு தான் பஸ்ட் லைன். பஸ்ட் லைன்னா என்ன? நம்ம அபெக்ஸ் பாயிண்ட்டுக்கு மேலே வருது. அபெக்ஸ் லென்த்துன்னு சொல்லிச்சுன்னா நம்ம ஷோல்டர்ல இருந்து அந்த பிளாக் டாட் எங்கே இருக்குங்கிறது லென்த்து தான் என்ன? அபெக்ஸ் பாயிண்ட்டு லென்த்து, அபெக்ஸ் லென்த்து. அதே ரவுண்டாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பஸ்ட் எங்கே இருக்குதுன்ட்டு அந்த பஸ்ட் கிட்ட ரவுண்டாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அது என்ன? அது என்ன? பஸ்ட் லைன். பஸ்ட் லைன். உதாரணமாக இப்போ நான் இந்த இடத்துல போட்டு காமிக்கிறேன். அதெல்லாம் சின்ன பேனா கொடுக்கணும்.
இது என்னது? இந்த இடத்துல வந்து வர்றது என்ன? ஹிப் லைன். இந்த இடத்துல வர்றது என்ன? Waist line. இந்த இடத்துல வர்றது என்ன? Chest line. இதுதான் செஸ்ட் லைன். இது என்ன? Bust line. இது என்னது? பஸ்ட். ஸோ ஷோல்டர்ல இருந்து இது வரைக்கும் வர்றதுக்கு பேர் என்ன? Bust. நீங்க உங்க ஃபோன்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம மாத்திரோம்னா அப்புறம் இது மாறிடும். ஸோ இது என்ன இப்போ நமக்கு? இதுதான் அபெக்ஸ் பாயிண்ட். ஸோ செஸ்ட் லைனுக்கும் வெஸ்ட் லைனுக்கும் நமக்கு இங்கே வருது. இவங்க வெஸ்ட் லைன் இங்கே தொப்புள் கிட்ட பிடிச்சிருக்காங்க. வெஸ்ட் லைன் நமக்கு இங்கே வரும். ஓகேவா? ஸோ வெஸ்ட் லைனுக்கும் இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் என்ன வரும்? பஸ்ட் லைன். சரி, நம்ம ஒரு செக் பண்ணிடலாமா இது எப்படி இப்படி எப்படி வருதுன்னு? இப்போ உங்களுடைய ஒரு ஜான் கை இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஜான் ஒரு கட்டை வரமே இது இப்படி எடுத்துக்கிறோம் இல்லையா? உங்களுடைய இது வைங்க. உங்களோட ஆப்போசிட்டில் இப்படி வைங்க. அதாவது ஷோல்டரில் கட்டை விரல் இருக்கணும். சுண்டு விரல் எங்கே இருக்கணும்? இப்படி இருக்கணும். ஷோல்டரில் கட்டை வரணும். உங்களோட சுண்டு விரல் வந்து அவங்க அக்குள்குள்ளாரையும் போயிருக்கணும். எவ்வளோ வருது? ஒரு ஜான் இருக்கா? இந்த ஒரு ஜான்லேருந்து அப்படியே இடுப்பு கிட்ட வைங்க. எங்கே வருது? இப்படி வைங்க. எங்கே வருது? வெஸ்ட்டு கிட்ட. வெஸ்ட்டிலேருந்து அப்படியே கீழே வைங்க. எங்கே வருது? சரி, இப்போ இங்கே வெஸ்ட்டுக்கிட்டையும் செஸ்ட்டுக்கிட்டையும் இப்படி வச்சுட்டு உங்களுடைய நடு விரல் இருக்கு இல்லையா? இது இப்படி எடுத்து வைங்க. எங்கே வருது? உங்கள் செஸ்ட்டு மேலே. அதாவது இப்படி இங்கே பாருங்க, நான் வைக்கிற மாதிரி வைங்க. எப்படி கேமராவில் கேப்சர் பண்ணுறது? காமிக்கவும் முடியாதே. ஓகே, உங்களுடைய ஆம்போலுக்கும் உங்களுடைய வெஸ்ட்டுக்கும் நடுவில் தான் என்ன வரும்? உங்கள் பஸ் லைன் வரும். உங்களுடைய கட்டை விரல் வந்து அக்குள்குள்ளாரையும் உங்களுடைய சுண்டு விரல் வந்து வெஸ்ட்லேயும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களுடைய நடு விரல் இருக்கு இல்லையா? நடு விரலை நீட்டினீங்கன்னா உங்கள் செஸ்ட்டு மேலே வரும். அந்த செஸ்ட்டு மேலே உங்களுடைய விரல் படுற இடம் கரெக்டாக உங்கள் பஸ்ட் லைனில் தான் வந்து நிற்கும். அதாவது உங்களுடைய நிப்பிள் பாயிண்டில் தான் நிற்கும். ஓகேவா? அப்போ அது பேர் என்ன? பஸ் லைன். பஸ் லைனில் இன்னும் ஏதாவது குழப்பங்கள் வருமா உங்களுக்கு? வருமா? வராது இல்லையா? ஓகே, டன். இப்போ நம்ம பார்க்கலாம். இது செஸ்ட் லைன், இது வெஸ்ட் லைன். ஸோ இதுக்குள்ளார தான் இன்னும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அப்போ இதுக்குள்ளார நம்ம ஒரு பஸ்ட் லைனை குறிக்கணும். இப்போ செஸ்ட் லைனுக்கும் வெஸ்ட் லைனுக்கும் மிட் என்ன? 3.5. இது என்ன லைன்? இப்போ புதுசாக ஒருத்தவங்க உள்ளார நுழையிறாங்களா? இது பஸ்ட் லைன். இதுதான் இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பஸ்ட் லைன். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷோல்டர் எவ்வளவு? 6.5. நெக் வைட் எவ்வளவு? நெக் வைட் 2.5. 2.5 தானா? 2.7 2.5 தான். இதில் வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செஸ்ட் எவ்வளவு? செஸ்ட் வந்து 12. லூஸாக வைக்கிறீங்களா? இல்லை கரெக்டாக இருக்கா அந்த சைஸு? எனக்கு கரெக்டாக இருக்கு. வயிறு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் லூஸ் வைக்கிறேன். வேஸ்ட்டு வந்துட்டு 10. அடுத்தது இப்போ அதே 12 தான். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குது? இது நீங்கள் அம்பர்லா கட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அம்பர்லா கட்டில் இந்த ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நம்ம விட்டுருவோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? எனி டவுட்? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆம்போல் ரவுண்ட் இருக்கு இல்லையா? ஆம்போல் ரவுண்டில் மிட் எடுக்கணும். ஆம்போல் ரவுண்டில் அதாவது ஷோல்டர் ஜாயினிங்க்கு போக மிச்சம் இருக்கிற அளவில் வந்து எடுத்து மிட் எடுக்கணும். ஒரு ஆம்போலில் மிட்டுன்னா இது 10 வருது ரவுண்டு. அப்போ எவ்வளோ எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆம்போலில் மிட் எடுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பஸ் லைன் கண்டுபிடிக்கணும்.
அப்புறம் செகண்ட் பாயிண்ட் ஆம் ஹோல் எப்படி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய வெஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, வெஸ்ட் லைன்ல இருந்து 3 இன்ச் தள்ளி ஒரு புள்ளி, வெஸ்ட் லைன்ல இருந்து 3 இன்ச் தள்ளி ஒரு புள்ளி, பஸ்ட் லைன்லயும் 3 இன்ச் தள்ளி ஒரு புள்ளி. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 3 இன்ச் எல்லா சைஸ்ல இருக்கு. 3, அதாவது எல்லா சைஸ்ல ரொம்ப உடம்பா இருக்காங்கன்னா 4 இன்ச் வைக்கணும். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறோம், இது அப்படியே சாரி இந்த சுடிதாருக்கு வந்து நமக்கு 4 இன்ச் வைக்கணும். 4 இன்ச் 3 இன்ச்சில் 4 இன்ச் எவ்வளோ இன்ச்சு? 4. இந்த பஸ்ட் லைனில் 4 இன்ச்சு, வெஸ்ட் லைனில் அதே 3 இன்ச் தான். பஸ்ட் லைனில் எவ்வளவு? 4 இன்ச்சு. வெஸ்ட் லைனில் இந்த டிஸ்டன்ஸ் இங்கே 4, இந்த டிஸ்டன்ஸ் இங்கே 3, 3.5. ஏதாவது டவுட்டு? சரி வச்சுட்டோமா? இங்கிருந்து இதை அப்படியே ஷேப் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஈஸியாக இருக்குல்ல? இப்போ உங்கள் பெஸ்ட்டோடைய ஈஸ் எலமெண்ட்ஸ், அதாவது இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் எடுத்திருப்பீங்க இல்லையா, இந்த ஈஸ் எலமெண்ட்ஸோடைய மிட்டு குறிச்சிக்கோங்க 6. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் எனி டவுட்? அடுத்தது உங்களுடைய ஷோல்டர் என்ன அளவு இருக்கு, அதாங்க அப்படியே குறிங்க. ஷோல்டர், அதாவது இங்கிருந்து ஷோல்டர் எவ்வளோ எடுத்தீங்களோ அது அப்படியே குறிங்க. குறிச்சிட்டு இந்த புள்ளியை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? மேலே கரும்பு இருக்கு, கரும்பு இருக்கு. இப்போ இது அப்படியே வந்து என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? எனி டவுட்? இப்போ இங்க நம்ம பாயிண்டா வச்சிருக்கிறதுனால ஒரு புள்ளி வச்சு போட்ட மாதிரி இருக்கும். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், பிளெண்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிளெண்ட் பண்ணணும். அப்படியே பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் இங்க இருக்கிற வெஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த வெஸ்ட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு தள்ளிக்கணும். வெஸ்ட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு தள்ளிக்கணும். இந்த பஸ் லைன்ல இருந்து அழகா ஷேப்பா கொண்டு வந்து இதுல முடிச்சிடணும். எப்படி அழகா ஷேப்பா? எப்படி மேம் அழகா ஷேப்பா வரும்? எங்களுக்கு வரும், எங்களுக்கு வராது நீங்க சொல்றீங்கன்னா, கர்வ் ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, கர்வ் ஸ்கேலை வச்சு அழகா இங்க வச்சு இப்படி போடுங்க. இப்படி இங்க வச்சு இப்படி போட்டு மறுபடியும் அதை அப்படியே திருப்பி இந்த புள்ளியில கொண்டு வந்து இப்படி பண்ணுங்க. அப்ப அழகா இங்க வந்துருச்சு. இந்த சைட் பாருங்க, அப்படியே ஒரு மார்போட ஷேப் தெரியுதா? அப்புறம் இது அப்படியே அழகா வெண்டா அப்படியே இந்த ஸ்கேலை திருப்பி இப்படி புடைப்பு பகுதி வரும் இல்லையா, அதை நீங்க பெண்ட் பண்றதுலதான் உங்களுடைய திறமை இருக்கு. இந்த பிளெண்ட் பண்றீங்கல்ல, அதுலதான் உங்க திறமை இருக்கு. இதுலதான் உங்க பக்குவத்தை நீங்க காட்டணும். நீங்க எந்த அளவுக்கு மெச்சூர்டான ஆளுங்கிறது இதுலதான் காட்டணும். ஓகே? இது குடஞ்சு வெட்டுறது எதுக்காகனா, நம்மளுடைய செஸ்ட் கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா இப்படி பூம் பண்ணி செஸ்ட் என்கேஜ் பண்ணி அழகா காட்டும். ஓகே? இதை கட்டிங்ல போயிடும். இது என்ன போயிடும்? கட்டிங்ல போயிடும். இதை வெட்டி எடுத்துருவோம். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ இதை கட்டிங் பண்ணிடலாமா? இது அப்படியே கொண்டு போய் உங்க பேப்பர் உங்க துணி மேல வச்சு நீங்க கிராஃப்ட் பண்ணணும். கிராஃப்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் கொடுக்கணும், இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அரேஞ்ச் கொடுக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாவே கட் பண்ணி தனித்தனியாக்கிடுவோம். ஏன்னா நான் சீம் அலவன்ஸ்க்கு நம்ம இடம் கொடுக்கல. ஸோ சீம் அலவன்ஸ்க்காக என்ன பண்ணணும், 1/2 இன்ச் மட்டும் இடம் கொடுக்கணும். இங்கெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. எப்பவும் கூட நார்மல் பேட்டர்ன் போட்டுட்டு இந்த இடத்துல மட்டும், இந்த இடத்துல நீங்க பைப்பிங் வைக்கணும். என்ன வைக்கணும்? என்ன பைப்பிங் வைக்கணும்? கடையில இருந்து வாங்கி வைப்பீங்களா? கார்ட் பைப்பிங் நீங்களா ரெடி பண்ணி வைக்கணும். கான்ட்ராஸ்டா இருக்கணும். சரியா? கான்ட்ராஸ்டா இருக்கிறது டிசைனர் பண்ணணும். இந்த இதுல டிசைனர் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா அப்படி போக 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 ஒர்க் போயிட்டே இருக்கும். ஓகேவா? பாருங்க, பிரின்சஸ் கட் டாப். நார்மல் டாப்ங்கறனால இது வரைக்கும் போட்டுறேன். அந்த இது நம்ம அம்பர்லால தைச்சா அம்பர்லாலங்கும்போது ஸ்ட்ரைட் கட் அம்பர்லாங்கும்போது இவ்ளோ கோல் வராதுல, கொஞ்சம் தானே வரும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தானே போடுவீங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க வெஸ்ட் வரைக்கும் போடுவீங்க. இந்த இடத்துல குளிக்கிறீங்களே, இதுல இருந்து 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு நீங்க ஷேப் பண்ணணும். அதாவது
பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் இங்கே ஷோல்டரு இங்கே என்ன இருக்கோ அது குறிச்சிட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா? அப்படி ஜாயின் பண்ணாமல் இங்கே 2 இன்ச் தள்ளி ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த இடத்துலையே உங்களுக்கு இங்கே வந்து இது விரிஞ்ச மாதிரி காட்டுதில்ல, அதாவது இதில் ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன். இந்த இடத்துல இப்படி ஷேப்பாக இருக்குது, பட் இங்கே வந்து வரும்போது உங்களுக்கு இப்படி வயிறு வந்து இப்படி தெரியும், அந்த மாதிரி ஒரு ஷேப் வருது. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அழகாக இதெல்லாம் பார்க்காம இங்கிருந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் பெண்ட் பண்ணி விட்றது. பாயிண்ட்டை எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். பாயிண்ட்டை எடுத்துகிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த ஷேப்பில் கட் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு வயிறு அசிங்கமாக தெரியாது, நீங்கள் ஸ்லிம்மாக தெரியுவீங்க. பொதுவாக இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டெல்லாம் யார் போடுவாங்க? ஸ்லிம்மா இருக்கிறவங்களா? குண்டா இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சதுக்கு ஷேப்பா தெரியறதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கிறவங்கலாம் போட்டாங்கன்னா பயங்கர ஷேப்பா தெரியுவாங்க. நல்ல ஃபேட்டியா இருக்காங்க, சைடெல்லாம் சதை இருக்கு அப்படின்னா கான்ட்ராஸ்டா நீங்க போட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ நீங்க டார்க் கலர்ஸை நீங்க மெயின் பண்றீங்க அப்படின்னா சைட்ல இருக்கிற கலர் வந்து லைட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கே வராது, இல்யூஷன் மாதிரி ஆயிடும். அப்போ அவங்க உடம்பு இந்த அளவு தான் இருக்கு, ஷேப்பா இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் நம்ம மைண்ட்ல வந்து கிரியேட் ஆகும். நீ ஒல்லி ஆயிட்டேங்குவாங்க, சதை கம்மியான மாதிரி தெரியும், ஷேப்பான மாதிரி தெரியும். இது நாட் ஓன்லி ஜஸ்ட் பிகினிங் தான் பிரின்சஸ் கட்ல. பிரின்சஸ் கட்ல நீங்க நினைச்சீங்கன்னா எக்கச்சக்கமான அட்வான்ஸ்டான கட்டிங்லாம் நீங்க டிசைன் பண்ண முடியும் யார கிரியேட்டரா இருந்தா. நல்ல செக்குடு துணி, லினன் காட்டு, மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாமே நீங்க ரெடி பண்ண முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிளெண்ட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இதுதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட். பட் அந்த பிளெண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிளெண்டிங் தெரிஞ்சிருக்கும், அந்த கோடு எல்லா புள்ளிகளையும் கரெக்டாக பிளெண்டாக கொண்டு வந்து பிடிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப பாயிண்டட் அக்யூரன்சி கிடையாது. ஸோ இங்கே பாயிண்ட் இருக்குது, இங்கே நான் வச்சுருக்கேன், இங்கேருந்து நான் கட் பண்ணுறேன், இங்கேருந்து நான் இப்படி கட் பண்ணி கொண்டு வரும்போது இப்படி தான் வருது ஷேப்பு. இந்த ஷேப் இப்படி இது கட் பண்ணி இப்படி தான் போகும். அப்படி நீங்கள் பிடிக்கும் போது உங்களுக்கு எப்படி வரும் இதுதான். இருக்கு காமிக்க. உங்களுக்கு கிளாஸுக்கு எல்லா கிளாஸும் வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சு. இந்த கிளாஸே இல்லைங்க, அவங்களுக்கு நல்லா போட்டு விடுங்க. ஓகேவா? ஓப்பன் டாப்ல ஃப்ளிப்கார்ட் வச்சு ஏதாவது வீடியோ இருக்கு? ஏம்மா இல்லை அப்படி ஓகே, அப்போ நிறைய பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து இதை கட் பண்ணலை, இதை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் வச்சு பாருங்க. இங்கே ஒன்றுமே பண்ணல, இந்த இடம் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துக்கு ஏறி வரும்போது இந்த இடம் இப்படி தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஷேப்பாக தான் தெரிவிங்க. உங்களுக்கு செஸ்ட்டு கிட்ட ஒரு வேக்கம் வரும். செஸ்ட்டு கிட்ட வேக்கம் வந்தால் நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பீங்க? ஸோ குட் ப்ரிட்டியாக இருப்பீங்க. இப்போ இது அப்படியே தூக்கி இதுதான் துணின்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் துணின்னு வச்சுக்கோங்க. இதில் போட்டு பேட்டர்ன் பண்ணுறீங்க. பேட்டர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல ஷேப் பண்ணுறீங்க இல்லையா? இங்கேருந்து 1/2 இன்ச் தள்ளி என்ன பண்ணிக்கணும்? துணி கொடுத்துக்கணும். துணி கொடுத்து கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணணும்? இந்த இடத்துல 1/2 இன்ச் கொடுத்து கட் பண்ணிக்கணும். அப்படி சாரி, இந்த இடத்துல 1/2 இன்ச் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்படி கட் பண்ணி எடுக்கும் போது தான் உங்களுக்கு என்ன வரும்? ஜாயின் பண்ணுறதுக்கு சீம் அலவன்ஸ் இருக்கும். இப்போ இதையும் ஜாயின் பண்ணணும்னா சீம் அலவன்ஸ் இருக்கணும்ல, அதுக்காக. ஓகேவா? இதுதான் பிரின்சஸ் கட் டாப். மற்றபடி இது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டாப் தைக்கிற மாதிரி தான். நார்மல் டாப் எப்படி தைப்பீங்க? கழுத்து வச்சு திருப்புவீங்க, கை வச்சு அடிப்பீங்க, அதுக்கப்புறமா பாடி ஷேப் பண்ணுவீங்க, ஸ்லிட் அடிப்பீங்க, அப்புறம் கை வச்சு அட்டாச் பண்ணுவீங்க. அதே தான். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? இல்லை ஏதாவது டவுட்டு? ஃபர்ஸ்ட் லைன் கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்ம் ஹோல் மிட்டு. பஸ் லைன் கண்டுபிடிக்கணும், ஆர்ம் ஹோல் மிட்டு. பஸ் லைன்ல எவ்வளோ வைக்கணும்? பஸ் லைன்ல அதுக்கப்புறம் எங்க டாட்டிங் வைக்கணும்?
எந்த லைன்லேருந்து எந்த லைன் ஸ்டார்டிங் வரும்? குடிச்சிட்டு அப்படி அழகா பிளெண்ட் பண்ணணும். நம்ம பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறம் பாயிண்ட் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, பிளெண்ட் பண்ற இடம் எந்த இடத்துல வருது? ஹிப்ல வருது. கரெக்டா அந்த பேர் சொல்லி சொல்லுங்க. கீழே மேலன்னு இருக்கக்கூடாது, ஹிப்ல வருது அந்த இடத்துல. ஏன்னா இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட். நீங்க முக்கியமா எடுத்து வச்சிட்டீங்கன்னா, ஏன்னா இது இப்படிதான் வரணுங்கிறது கிடையாது, அது பிளெண்ட் ஆகணும், நமக்கு அந்த ஷேப் வரணும், அதுதான் முக்கியம். பட் அதுக்கு ஒரு பாயிண்ட், அக்யூரேட் பாயிண்ட், இதுலேருந்து தள்ளலாம், இதுலேருந்து கொஞ்சம் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கணும் இல்லையா, ஒரு கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் அந்த பாயிண்ட் பிடிக்கிறோம், மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு இங்கிருந்து இப்படி வந்து இப்படி குறுகி இப்படி போனாதான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இங்கிருந்து இப்படியே வந்து இப்படியே வந்தா நல்லா இருக்குமா? நீ ஸ்ட்ரைட்டா தெரியுவ. நீ ஸ்ட்ரைட்டா தெரியறதுக்கு அது இது அந்த பேட்டர்ன், நீங்க ஷேப்பா தெரியறதுக்காக தான் அந்த பேட்டர்ன். நீங்க வந்து ஒரு நார்மலா கலர் கான்ட்ராஸ்டே இல்லாம ஒரு பைப்பிங்கும் இல்லாம நீங்க அப்படியே தைச்சு போட்டா கூட பாக்குறதுக்கு ஷேப்பா அழகா தெரியுவீங்க. ஏன் உன் இடுப்பே ரொம்ப ஷேப்பா இருக்கு, இடுப்பே இல்லாம இடுப்பு ஷேப்பா தெரியுதுங்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்காக தான் பிரின்சஸ். குண்டா இருக்கிறவங்க ஒல்லியா இருக்கிற காமிக்கிறதுக்கு இல்யூஷன் மெத்தடு. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஷேப்பாக தெரியுறவங்களுக்கு. ஸோ இப்போ யாரெல்லாம் இப்போ இந்த எந்த பாடி ஷேப்பெல்லாம் போடலான்னா, ரெக்டாங்கிள் ஷேப் போடலாம், பியர் ஷேப் போடலாம், எல்லா ஷேப்காரங்களும் போடலாம், இன்வெர்டட் ட்ரையாங்கிள் போடலாம், எல்லா ஷேப்காரங்களும் போடுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சுடிதாராக இருக்குது. இது இந்த வயசுக்காரங்க தான் போடணுங்கிறதும் இல்லை. வயசு பிள்ளைங்கன்னா கொஞ்சம் நல்ல மெட்டீரியல் எடுத்து இன்னுமே எடுப்பாக தெரியுற மாதிரி போடலாம். அதுவே ஏஜில் இருக்கிறவங்களா இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு செட்டுலாம் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவங்க பார்க்குறக்கு அப்பவும் எலிகெண்ட்டாக தெரியுவாங்க, லுக் யூனிக்காக இருக்கும் அவங்களோட. ஓகேவா? ஸோ டிசைனிங் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓகே பாருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் ஓப்பன் நம்பர்லால இந்த காத்தா பட்டன் வைக்கிற டைப்ல இப்படி பண்ணுவாங்க. ஃப்ரண்ட்ல நடுவில் துணி கொடுத்துட்டு பட்டன் அந்த மாதிரி வைக்கணும். ஆனால் காஜா பட்டனுக்கும் வேணும் உங்களுக்கு. சரிங்க, தனியாக கொடுத்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த மாடல் சரிங்க. கிரியேஷன் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, வரவேற்கிறோம் கண்டிப்பாக. என்ன டவுட்னாலும் கேளு, சொல்கிறேன். சரியா? வரவேற்கிறோம். உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அது யாரோடதுமா? ஆஃப் பண்ணுங்க ஃபோன். அது அப்படியே ஆமா.